சேர்ல உட்காந்துட்டு அங்கே உட்காந்தது பத்தாதுன்னா வெளியில் போயிட்டு அந்த அண்ணன் தம்பி குரூப் இருக்குல்ல, எத்தனை அண்ணன் எத்தனை தம்பி எத்தனை தங்கச்சி இருக்கு கணிக்கு, கெமி, சபரி, எஃப்ஜே, வினோத், விக்ரம், அதுக்கப்புறம் வேற என்ன, ரம்யா, அரோரா எல்லாமே இப்போ தங்கச்சி அண்ணன் தம்பி குரூப் ஆயிடுச்சு. அது பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி ஆயிடுச்சுங்க. நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்களேன், ஆல்ரெடி ஒரு 6 பேர் தான் இருந்தாங்க அந்த ஜாயின்ட் ஃபேமிலி சபரிசம் குரூப்பில். இப்போ அது 11 ஆயிடுச்சான். எனக்கு கூட தெரியல, வியனா தான் இந்த கேல்குலேஷன் சொன்னாங்க, கரெக்டு தான் போல அப்படின்னு. ஏன்னா இப்போ இவங்க 4 பேர் தான் தனியாக நிற்கிறாங்க. மொத்தம் இப்போ இங்கே சண்டை போட்டு வாக் அவுட் பண்ணிட்டு அங்கே போய் நின்றுக்கிட்டு அவ்வளோ நியாயம் பேசுகிறாங்க. அங்கே எஃப்ஜே அவன் விக்ரமா அவனுக்கு அந்த பூண்டு தோல் அந்த பெருக்குனது செஞ்சது அந்த பெர்ஃபார்ம் பண்ணாமல் அந்த வெளியிலேருந்து வந்த சீஃப் கெஸ்ட் ஒரு காயின் கொடுத்துட்டு நீங்கள் க்ளீன் பண்ணலன்னு சொன்னது அவனுக்கு ஹர்ட் ஆயிடுச்சான், ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சான். அவன் ஏற்கனவே சேடிஸ்ட்டு, அவன் பேர் மேலே ஈகோயிஸ்ட்டு அவன். அப்படி இருக்கிற பட்சத்தில் அது சீஃப் கெஸ்ட் வாயால் இவருக்கு வந்தது இவருக்குள்ளே குத்துக்குச்சான், குடஞ்சிச்சான். அதுக்கப்புறம் அவங்களுக்கு க்ளீன் பண்ணும்போதுமே பாரு வேணா அதெல்லாம் உங்களுக்கு 1 hourல வரும், பாட்டு பாடி மார்க் பண்ணுறேன். ஏன்ப்பா நீங்கள் அவங்கள பாட்டு பாடி மார்க் பண்ணும்போது நீ தானே சொன்ன காமெடின்னு அப்படி ஹர்ட் ஆகுதான் சரி, அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க முடியாதுன்னு. கேம்குள்ளே அவங்களும் காமெடி பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கோ, நீ காமெடி பண்ணால் மட்டும் அவங்க அப்படி எடுத்துக்கணும், அவங்க காமெடி பண்ணாலும் நீ அப்படி எடுத்துக்கலாம்ல. கேம்குள்ளே பண்ணுறாங்க, டாஸ்க்கு பண்ணுறாங்க, இல்லை டாஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்காக நீ சொல்கிறது தான், டாஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க, ஃபன்னாக பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. அதையே உனக்கு உள்ளே குத்துது கூட இது. நீ தானேப்பா அந்த டாஸ்க்கை 10 வாட்டி படித்த, ஃபன் டாஸ்க்குன்னு சொன்னார் பிக் பாஸ், ஃபன் டாஸ்க்குன்னு சொன்னார்னு அப்படியே உன்னால் ஃபன்னாக எடுத்துக்க முடியல. உனக்கு வந்த ரத்தம் மற்றவங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா அப்படின்னு ஆயிடுச்சு. இல்லை நானும் திவ்யாவும் எந்த அங்கங்கே கொஸ்டின் ரைஸ் பண்ணோன்னே இந்த இடத்துல ஒரு கலைஞனை மதிக்க கூட தெரியல. உடனே அவன் கானா வினோத் அவன் சரியான எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் சொல்லவே முடியல. அந்த மாதிரி பேக் டச்சு அப்படி இப்படின்னு அவன் பேர் வெளியில் கிழிஞ்சிட்டு இருக்கு. இல்லை ரொம்ப நியாயமாக மாதிரி அவன் உள்ளே உட்காந்து அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் எஃப்ஜே சொல்கிறான் இந்த எஃப்ஜே வெளில பேசணும், அந்த கனியும் பேசுகிறாங்க. நான் அது டாஸ்கில் வந்த சிக்கன்னு அது பர்சனலாக எல்லாருக்கும் வரல, டாஸ்கில் வந்த சிக்கன் அது எல்லாருக்கும் கொடுக்கணும், கரெக்டாக கொடுக்கணும்னு சொன்னால் அது ஒத்துக்க மாட்டுறாங்க, லேட்டாக கொடுப்பேன். ஏன்ப்பா காலையில் பேசும்போதே டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு. சாண்ட்ரா நீங்கள்லாம் குரூப்பாக பேசும்போதே இன்னைக்கு டாஸ்கில் நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம், ரவை கஞ்சினா ரவை கஞ்சி தான் பண்ண போகிறோம், ரசம்னா ரசம் தான் பண்ண போகிறோம். அவங்க கேட்கறதுலாம் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது, நம்மளும் பெர்ஃபார்ம் பண்ணணும், கிச்சன்லேயே நம்மளை இருக்க வைக்கிறதா அவங்க பிளானு, அதுக்கு நம்ம ஒத்துக்கக்கூடாதுன்னு அப்போல்லாம் பேசும்போது நீ தலையை தானே மாட்டினேன். காலைல ஒரு பஞ்சாயத்து பண்ணேன், அதை பேசினதுக்கப்புறம் சரின்னு ஒத்துக்கிட்டு வந்த கிச்சன் செஞ்சேன். இப்போ சீஃப் கெஸ்ட்டும் போயிட்டான். திருப்பி போன்னு பண்ணுறேன். அப்போ நீ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற திருப்பி மாறிடுற, ஸ்டாண்ட் எடுக்கிற திருப்பி மாறுற. இது என்ன ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி? நீ ஒரு டீமுக்குள்ளே போய் வெளில வரியா? ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி ஒரு டாஸ்கில் போவ, பாதியில் தோக்குறாங்கன்னா வெளில ஜம்ப் அடிச்சிருவியா, இல்லை வாக் அவுட் பண்ணுறியா? உனக்கு ஒரு ஸ்டடி மைண்டே கிடையாதா? அப்படி இந்த குரூப்பிசம் கூட தான் ஆடணும்னா அந்த விக்ரம் டீம்லேயோ இல்லைனா அந்த சபரி டீம்லேயே போய் சேர்ந்துக்க வேண்டியதானே. உன்னை யார் கிச்சனுக்கு போக சொல்லு? நீ தனியாக போய் ஒன்று அள்ளி ராணி மாதிரி அப்போ அவர் சொல்லிட்டு போன மாதிரி தான் திவாகர் அந்த பிரம்மாஸ்திரத்தை வச்சு யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். அங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகலை சாண்ட்ரா திவ்யா முன்னாடி. இப்போ பார்வியானாவும் அவங்களும் அவங்க கேம் ஆடுறாங்கன்னு உன்னை யாரும் அங்கே சட்டை பண்ணல, உனக்கான இம்பார்ட்டன்ஸும் கிடைக்கல, உனக்கு ஸ்கோர் பாயிண்ட்ஸ் கிடைக்க போகிறதில்ல, தோக்க